ஓம் சாந்தி. இன்னைக்கு சிவானி சிஸ்டரோட வகுப்பின் தமிழாக்கத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம மற்ற மனிதர்களுடைய பலவீனமான சமஸ்காரங்களை திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மனிதர் ரொம்பவே கோபப்படுகிறார், இந்த மனிதர் ரொம்ப கோபப்படுகிறார், ரொம்ப கோபக்காரர், இவர் எப்ப பாரு கோபப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு, ரொம்ப அடம் பிடிவாதம் இவருக்கு ஜாஸ்தி, இவர் மத்தவங்க பேச்சு கேட்கவே மாட்டாரு, நம்ம என்ன சொன்னாலும் இவர் கேட்கறதே கிடையாது. நாம அவர்களுடைய பலவீனங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதை குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இப்படி நாம அவர்களுடைய பலவீனங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நாம நம்முடைய சக்தியை குறைத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படி திரும்ப திரும்ப சொல்லி அவர்களுடைய சக்தியையும் நாம குறைச்சிட்டு இருக்கோம். ராஜயோகம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, மற்றவர்களுடைய பலவீனங்களை நம்முடைய மனதில் வைக்க கூடாது, கூடவே மற்றவர்களுடைய பலவீனங்களை நாம திரும்ப திரும்ப பேசுறது, திரும்ப திரும்ப நினைக்கிறது, இதுவும் கூடாது. அவர்களுடைய பலவீனங்களை குணமாக்குவதற்காக என்ன மருந்தை நாம கொடுக்கணுமோ அந்த சங்கல்பங்களை நாம திரும்ப திரும்ப ஏற்படுத்தணும். அவர்களுக்கு என்ன சக்தி தேவையோ அந்த சங்கல்பங்களை நாம திரும்ப திரும்ப ஏற்படுத்த வேண்டும். யாராவது நம்ம சொல்ற பேச்ச கேட்கலன்னா அவர்களுக்கான மருந்து என்னவென்றால், இவர் ஒரு கீழ்ப்படிந்த ஆத்மா. யாராவது மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான மருந்து, இவர் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்றார், மரியாதை கொடுக்கின்றார். யாராவது ஒருவர் உறவுகளை துண்டிக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதற்கான மருந்து என்னன்னா, எங்களுக்கு இடையே உள்ள உறவு மிகவும் பலமாக இருக்கின்றது. எந்த விஷயம் அந்த ஆத்மாவுக்கு தேவைப்படுகிறதோ அதை குறித்த ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். நாம ஏற்படுத்துகிற இந்த சங்கல்பம் தான் அந்த ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அதுவே அவர்கள் மீது நாம் வைக்கும் சுபபாவனை, ஒரு மங்களமான ஃபீலிங்காக, உணர்வாக அது இருக்கும். நாம இப்படி ஏற்படுத்துகிற ஆசீர்வாதங்கள் அந்த ஆத்மாவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கான மருந்தாக மாறிவிடும். ஆத்மாவுக்கு எப்படி காயம் ஏற்படும்னா, அவர்களுக்கு உள்ள இருக்கிற தவறான சமஸ்காரங்கள் தான் அவர்களுக்கு உள்ள இருக்கிற காயம். இப்படி நாம் ஏற்படுத்துகிற ஆசீர்வாதமான எண்ணங்கள் நம்முடைய மனதுக்குள்ளே எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தவே முடியாது. நம் மனதுக்குள்ளே எந்த ஒரு காயத்தையும் ஏற்படாமல் தடுக்கும். மற்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிந்து விட்டதா? உங்களுக்காக கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு சமஸ்காரம், பலவீனமான சமஸ்காரம் உங்களுக்குள்ளேயே இருக்கு, அதை நீங்க மாத்த விரும்புறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலவீனத்தை திரும்ப திரும்ப நீங்க உள்ள சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பலவீனத்துக்கு கூட மருந்து ஆசீர்வாதம் தான். அந்த பலவீனத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காம எந்த சக்தி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்குங்கள். யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய பலவீனத்திற்கான ஒரு மருந்து, அதாவது ஆசீர்வாதமான எண்ணம் கிடைத்து விட்டதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. அடுத்த 15 நாட்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தை மட்டுமே திரும்ப திரும்ப உள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. பலவீனமான எண்ணங்களை ரிப்பீட் பண்ணாதீங்க, சக்தி கொடுக்கிற எண்ணங்களை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது உங்களால செய்ய முடியுமா? இரவு தூங்க செல்வதற்கு முன்னால் அந்த சங்கல்பங்களை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அதே போல அதிகாலையில் விழித்தவுடன் அதே எண்ணங்களை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. அந்த மனிதர் அந்த பலவீனமான சமஸ்காரத்தை பயன்படுத்தும் பொழுதும் நாம ஒரு ஆசீர்வாதமான எண்ணத்தை மனசுக்குள்ள ரிப்பீட் பண்றோம்ல, அந்த நேரத்திலையும் அந்த எண்ணத்தை நீங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருங்க. ஒரு சின்ன கதை இருக்கு. ஒரு காட்டில் ஒரு முறை தீ பற்றி விட்டது. ஒரு சிறிய பறவை கடலுக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய சிறிய அலகில் நீரை நிரப்பிக் கொண்டு வந்து தீப்பற்றி இருக்கிற அந்த காட்டின் மீது உமிழ்ந்தது. மறுபடியும் கடலுக்கு போய் அலகுல
தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து மறுபடியும் காட்டில் அது உமிழ்ந்தது. அப்போ யாரோ அந்த பறவையை பார்த்து சிரித்து, நீ சின்ன பறவை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. உன்னுடைய சிறிய அலகினால் நீ கொண்டு வந்து ஊற்றுகிற இந்த தண்ணீர் துளிகளினால் இந்த காட்டுத்தீ அணையுமா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது அந்த பறவை சொன்னது, வரலாற்றை எழுதும் பொழுது 3 விதமான மனிதர்கள் இருப்பார்கள். யார் அந்த காட்டுக்கு தீ வைத்தார்களோ அவர்கள் முதல் வகை. இரண்டாவது வகை, அந்த தீ பற்றி கொண்டு எரிவதை பார்த்து கொண்டிருப்பவர்கள். மூன்றாவது வகை, அந்த நெருப்பை அணைக்க முயற்சி செய்தவர்கள், அந்த நெருப்பை அணைத்தவர்கள். அந்த பறவை சொன்னது, யார் அந்த தீயை அணைத்தார்களோ அவர்களுடைய பக்கத்தில் நான் இருக்கவே விரும்புகிறேன். நாம எந்த பக்கத்துல இருக்கணும்? அந்த பறவைக்காக ஆஹா ஆஹான்னு சொல்றதோ கை தட்டுவதோ தேவையில்லை. இது வெறும் கதைதான். அப்படி ஒரு பறவை கிடையாது. எது முக்கியம்னா, நாம எந்த சைடுல இருக்க போறோம். யார் ஒருவர் தவறாக நடந்து கொள்கிறாரோ அவர் நெருப்பை பற்ற வைக்கும் சைடில் இருக்கிறார். அவர் விகாரங்களின் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம அவர் செய்வதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி பார்த்து கொண்டே அவருடைய அந்த ஒரு தவறான சமஸ்காரத்தை நம்ம மனசுக்குள்ள திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அவரை பற்றி மற்ற மக்களிடம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். நாம அந்த நெருப்பை இன்னமும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்படி செய்யும் பொழுது. ஆனா எப்ப நாம ஒரு சுத்தமான சங்கல்பத்தை, தூய்மையான எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த மனிதருக்கு நாம சுபமான எண்ணங்கள், ஆசீர்வாதங்களை அனுப்புகிறோமோ, அப்ப நாம அந்த நெருப்பின் மீது என்ன செய்யறோம்? நாம நீர் துளிகளை அந்த நெருப்பின் மீது தெளித்து கொண்டிருக்கிறோம். நெருப்பை அணைக்கக்கூடிய பறவையாக நாம மாற வேண்டும். சரிதானே? யாரெல்லாம் இதை செய்வதற்கு தயாராக இருக்கீங்க? சரி. இப்ப நம்முடைய முதல் ஹோம்வொர்க் என்ன? அடுத்த 24 மணி நேரத்துக்கு நாம நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியையும் அமைதியாக இருந்து, சாந்தமாக இருந்து கடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை கோபம் வர ஆரம்பிச்சதுன்னா கூட கொஞ்சம் நிறுத்தி நம்முடைய பேசும் தொனியை மாற்ற வேண்டும். பிறகும் கூட கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நான் இவங்களாலதான் கோபப்பட்டேன் இப்படி மட்டும் சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்னா, நான் தான் கோபம் என்ற உணர்வை ஏற்படுத்தினேன். இது நான் உருவாக்கிய உணர்வு. நீங்க உண்மையிலேயே உங்களுடைய கோபத்தை குறைக்க நினைச்சீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. உங்க போன்லயோ இல்ல நோட் பேட்லயோ நீங்க எழுத ஆரம்பிங்க. ஒரு முறை கோபம் வந்துடுச்சுன்னா தவறு நம்பர் 1 அப்படின்னு எழுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கோபம் வந்ததுன்னா மறுபடியும் அந்த பேப்பர்ல தவறு நம்பர் 2 அப்படின்னு எழுதுங்க. இப்படி செய்வதனாலேயே ஒரு நாளைக்கு 10 முறை கோபம் வருதுன்னா அதுல 5 தானாகவே குறைந்து விடும். ஏன்னா நம்ம கவனம் வைக்கிறோம் இல்லையா? அட்டென்ஷன் வைக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் முடிந்துவிடும். ரெண்டாவது ஹோம்வொர்க் என்னன்னா, மற்றவர்களுடைய காரிய விவகாரங்கள் அவர்களுடையது. நான் என்ன செய்யணும்? நான் மிக உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும். மூன்றாவது ஹோம்வொர்க், பழைய விஷயங்கள். யாரோ சில விஷயங்கள் பண்ணாங்க, சிலர் சில விஷயங்களை செய்தாங்க, சில விஷயங்களை சொன்னாங்க. அந்த விஷயங்களுடைய காயம் இன்னமும் மனதில் இருக்கின்றது. அது ரொம்ப பின்னாடிதான் இருக்கு. தினமும் அதை நினைச்சு பாக்குறது இல்லதான். ஆனா யாராவது அதை குறிப்பிட்டு சொன்னா போதும், உடனே எல்லா விஷயங்களும் ஞாபகத்துக்கு வந்துடுது. சில சமயங்கள்ல அந்த சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே இப்ப கூட கண்கள்ல தண்ணீர் வந்துடுது. இதற்கு என்ன அர்த்தம்னா, அந்த காயத்தை இன்னமும் நாம பிடிச்சு வச்சிருக்கோம். அந்த காயத்தை எனக்கு கொடுத்தவங்க யாரு? பதில் சொல்லுங்க. அந்த காயத்தை எனக்கு கொடுத்தது யாரு? இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு பெயர் தான் இருக்கு. யார் அந்த காயத்தை கொடுத்தது? அவர் மீது உங்க கைய காமிங்க. உங்களோட கை விரல அங்க வைங்க. இனிமே மத்தவங்க மேல விரல காமிக்க முடியாது. அவங்க தவறு செய்தாங்க, அது உண்மைதான். அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லல. அவங்க பண்ணது தப்புதான். அவங்க தவறா பேசினாங்க,
அவங்க 10 பேர் முன்னாடி என்னை பத்தி தவறா பேசினாங்க, தவறான விஷயங்களை சொன்னாங்க. நான் அவங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கேன். ஆனா அவங்கள நான் கால் பண்ணும் பொழுது என்னோட ஃபோன் காலை கூட அவங்க எடுக்கவே இல்லை. அவங்க தவறு செய்திருக்காங்க. ஆனா எனக்குள்ள ஏற்பட்ட காயம் என்பது என்னுடைய எண்ணங்களின் மூலம்தான் ஏற்படுகின்றது. என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாங்க, என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாங்க, நான் எவ்வளவோ பண்ணேன். இந்த மாதிரி யோசிக்கும் பொழுதுதான் அந்த காயங்களை நாமே ஏற்படுத்துகிறோம். என்னை யாருமே நேசிக்கிறது இல்ல, யாருமே என்னை மதிக்கிறது இல்ல. இப்படி நான் உருவாக்குகின்ற பாடல் எனக்குள்ளே பிளே ஆகிட்டே இருக்கு. இந்த காயத்தை நான் தான் என்னுடைய மனதுக்கு கொடுத்தேன். இப்போ இப்ப என்ன செய்யணும்? அவங்கள மன்னிக்கணுமா, இல்ல அந்த விஷயத்தை பிடிச்சு வச்சிருக்கணுமா? நாம இன்னொரு காயத்தை கூட நமக்கு நாமே கொடுத்துக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஒரு சம்பவத்தை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். நம்ம இன்னொரு காயத்தையும் நமக்கு கொடுக்கிறோம். அது என்னன்னா, என்னால ஒரு பொழுதும் இவர்களை மன்னிக்கவே முடியாது. நாம இந்த விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களும் சொல்வாங்க, இந்த மனிதரை ஒரு நாளும் மன்னிக்க முடியாது. அப்ப என்ன நடக்குது? நமக்கு நாமே இன்னும் காயத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீங்க அவங்கள மன்னிச்சீங்கன்னா அவங்க இன்னும் உங்ககிட்ட அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. என்ன வேணாலும் இவங்களை பேசலாம், என்ன வேணாலும் இவங்களை செய்யலாம் அப்படின்னு அந்த மனிதர் நினைத்துக் கொள்வார். இப்படி மத்தவங்க கூட நம்ம கிட்ட சொல்லி அவரை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை நமக்குள்ள விதைப்பாங்க. இதன் மூலமா நம்முடைய காயத்தை நாம இன்னமும் அதிகப்படுத்திக் கொள்கிறோம். இப்படி செய்யறதுனால நமக்கு காயத்தின் மீது காயம் ஏற்பட்டு கொண்டே செல்கின்றது. எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த காயத்தின் மீது ஒரு பேண்டேட் போடலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம். ஆனா யாராவது ஏதாவது சொல்லி விடும் பொழுது நாம் அந்த பேண்டேடை பிரிச்சுட்டு அந்த காயத்தை இன்னமும் அதிகப்படுத்துகிறோம். அந்த சம்பவத்தை அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்படியே வருடங்கள் பல உருண்டோடி விட்டன. அந்த காயம் என்பது குணமாகுவதே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நொடியில் ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே போயிடும். ஆத்மா சரீரத்தை விடுது இல்லையா? நாம் எல்லாரும் ஒரு நாள் இந்த உடலை விடுவோம் இல்லையா? விடுவோமா மாட்டோமா? உறுதியாக இப்படி நினைக்கிறீங்களா? அப்போ அப்படி இந்த சரீரத்தை விட்டு நம்ம செல்லும் பொழுது எவ்வளவு காயங்களை நம்ம கூடவே எடுத்துட்டு போவோம். இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது எப்படி போகணும்? லேசாக இருந்து போகணும். பாருங்க, இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஆனா நம்ம இதை பற்றி நினைத்து பார்த்ததே கிடையாது. சொல்லுங்க, சரீரத்தை விட்டு போகும் பொழுது எப்படி போகணும்? எத்தனை காயங்களை நம்ம கூடவே கொண்டு போகணும்? ஒரு வரியை திரும்ப திரும்ப சொல்லுங்க. எல்லாரும் அவங்களுடைய விரலை நெற்றி பொட்டில் வையுங்க. கற்பனை செய்து பாருங்க, காட்சியா பாருங்க. ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே போகுது. விரலை செய்து பாருங்க. நெற்றி பொட்டில் இருந்த ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே போகுது. அப்போ என்னவெல்லாம் விட்டுட்டு போகுது? வீடு, பொருட்கள், நம்முடைய உடல் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போயிடுது. மனிதர்கள், உறவுகள் எல்லாரையும் விட்டுட்டு போகுது. அவர்கள் செய்த தவறுகள் கூட விட்டுட்டு தான் போகுது. அவங்க என்ன செய்தார்களோ அதுவும் அப்படியேதான் இருக்கு. ஆனா அந்த தவறுகளை பற்றி நான் என்ன யோசித்து வைத்திருந்தேனோ, அதை பார்த்து நான் என்ன கர்மங்கள் செய்தேனோ, நான் என்ன சமஸ்காரங்களை நான் என்ன ஒரு காயத்தை ஏற்படுத்தினேனோ அது என்னுடனேயே வருகின்றது. அந்த காயம் வெறும் இந்த ஒரு வாழ்க்கையை மட்டும் பாதிக்கிறது கிடையாது. அந்த காயம் என் கூடவே வருது. இந்த காயத்தினுடனேயே நான் இன்னொரு புதிய சரீரத்தில் பிரவேசிக்கிறேன். அதாவது ஒரு குழந்தையாக பிறக்கிறேன். குழந்தை பிறந்த பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு பண்டிதர் அந்த குழந்தைக்கான ஜாதகத்தை கணிப்பார், எழுதுவார். பண்டிதர் சொல்வாரு, எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் வருஷத்துல மட்டும் சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த சமயம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த காலகட்டம் இப்படி இருக்கும் அப்படின்னு சில வருடங்களை குறிப்பிட்டு, அதாவது அந்த குழந்தையினுடைய வயது என்னென்னவாக ஆகுதோ அந்தந்த வயசுல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு.
இந்த கஷ்டங்களை எல்லாம், எந்த கஷ்டங்கள்லாம் எந்தெந்த வயசுல நடக்க போகுதோ அது எல்லாத்தையும் நாம தான் நம்ம கூடவே கொண்டு வந்திருக்கோம். அதனாலதான் நம்ம லேசாக திரும்பி செல்ல வேண்டும். எல்லா பாரங்களையும் பினிஷ் பண்ணிட்டு போகணும். போகும் நேரத்திலும் நம்ம லேசாக இருந்து போகணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே லேசாக இருக்கணும். மன்னிப்பதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் சொல்லுங்க? மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும்? இப்ப கூட்டத்துல இருந்தவர் ஒரு நொடின்னு சொல்றாரு. வெரி குட் அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. அந்த ஒரு நொடியில நம்ம என்ன பண்ணணும்? நாம என்ன பண்ணணும்னா, நான் அவரை மன்னித்து விட்டேன் இப்படி சொல்ல ஆரம்பிக்கணும். இப்படி நீங்க உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருந்தீங்கன்னாலே அந்த காயம் என்பது முடிவடைந்து விடும். அதாவது குணமாகி விடும். ஆனா எப்போ நாம என்னால இவரை மன்னிக்க முடியாதுன்னு சொல்றோமோ அப்போ அந்த காயத்தின் மீது நாம லைன் வரைகிறோம். நான் அவரை மன்னித்து விட்டேன் அப்படி சொல்லும் பொழுது அந்த காயத்தின் மீது நம்ம மருந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இப்பொழுது உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த நபரை உங்க மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. யாரை மனதுக்குள் பிடித்து வைத்திருக்கிறீர்களோ அவரை கண் முன்னாடி கொண்டு வாங்க. அது ஒரு பழைய விஷயமா இருக்கலாம். சில சமயம் சில விஷயங்கள் ரொம்ப பழசா இருக்கும். இப்போ நினைவு கூர்ந்தோம்னா அந்த விஷயம் சரியா ஞாபகத்துக்குள்ள கூட வராது. ஆனா யாராவது அந்த டாபிக்கை ரைஸ் பண்ணாலே போதும், நமக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கு அது மிக பழமையான விஷயம். அந்த நபரை உங்க மனத்திரையில கொண்டு வாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, என்ன நடந்ததோ அது நடந்து முடிந்து விட்டது. முற்றுப்புள்ளி. இன்று நான் இந்த விஷயத்தை முடித்து விடுகின்றேன். நான் உங்களை மன்னிக்கிறேன். என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள் மட்டுமே செல்கின்றன. நடந்தது நடந்து முடிந்து விட்டது. என்னை நானே மன்னிக்கின்றேன். சில சமயங்கள்ல நாம நாம செய்த தவறுகளை நாமே மன்னிக்கிறது இல்ல. நாம அந்த விஷயங்களை, அதாவது நாம செய்த தவறுகளை கூட ரொம்ப காலத்துக்கு பிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ என்ன சங்கல்பம் ஏற்படுத்தணும்னா, என்னை நான் நேசிக்கின்றேன், என் மீது எனக்கு அன்பு இருக்கின்றது, எனக்கு நானே மரியாதை கொடுக்கின்றேன், இந்த விஷயம் முடிந்து விட்டது, பழைய கர்ம கணக்குகள் முடிந்து விட்டன, என்ன நடந்ததோ அது எல்லாமே பழைய கர்ம கணக்குகள் செட்டில் ஆகிவிட்டன. இன்றிலிருந்து அவர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுப்போம், நமக்காகவும் ஆசீர்வாதங்கள் கொடுப்போம். இந்த எண்ணங்களை நாம மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, நம்ம முதல் தடவை சொல்லும் பொழுதே எல்லா விஷயமும் மறந்து போயிடும் அப்படிங்கிறது நடக்காது. ஏன்னா காயம் ரொம்ப பழசு. மருந்த ஒரே ஒரு தடவை மட்டும் போட்டுட்டு நிறுத்தி விடக்கூடாது. மருந்தை தினமும் சில நாட்களுக்காக போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சில நாட்களுக்கு தினமும் மருந்தை அப்ளை செய்யறதுக்கு நீங்க எல்லாம் ரெடியா? உதாரணமாக, இது ஒரு வெள்ளை காகிதம். இதற்கு மேல நான் ஒரு பிளாக் பென் எடுத்து ஒரு வட்டம் வரைகிறேன். இதுதான் என்னுடைய காயம் என்பது. அதன் மேலேயே நான் திரும்ப திரும்ப வட்டம் வரைந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா அந்த கருப்பு என்பது இன்னமும் அதிகரித்து கொண்டே போகும். அந்த கருப்பு இன்னும் ஆழமாகிட்டே போகும். அதனால அந்த கருப்பு கலரை அழிக்க முடியாது, அகற்ற முடியாது. ஆனா நான் இப்ப என்ன செய்யறேன்னா, ஒரு வெள்ளை நிற பேனாவை வைத்து அந்த கருப்பு நிற வட்டத்தின் மீது நான் வெள்ளை நிற பேனாவின் மூலமாக வெள்ளை நிற வட்டத்தை வரைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த கருப்பு வட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து விடும். அந்த பழைய கருப்பு வட்டம் என்பது என்ன? நாம ஏற்படுத்துகிற இந்த மாதிரி எண்ணங்கள். அவர் என்னை ஏமாற்றி விட்டார், அவர் எனக்கு இதை செஞ்சாரு, அவர் என்னை இப்படி சொல்லிட்டாரு, அவர் என்ன சொன்னாரோ என்ன செய்தாரோ அதை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இது எல்லாமே கருப்பு நிற வட்டங்கள் நாம் வரைவது. நான் ஏன் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்? நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். இப்படியெல்லாம் எண்ணங்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த கருப்பு வட்டங்கள் இன்னும் ஆழமாக ஆகிக் கொண்டே செல்லும். இப்போ நாம அதன் மீது
வெள்ளை நிற வட்டங்களை வரைய ஆரம்பிக்க போறோம். பழைய விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வலியை எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். நான் அவங்கள மன்னிக்கிறேன். பழைய விஷயங்களை நான் முடிக்கிறேன். நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். நான் அவர்களுடன் இருக்கின்ற என்னுடைய பழைய கர்ம கணக்குகளை செட்டில் செய்கிறேன். நான் இப்பொழுது மிகவும் லேசாக ஆகிவிடுகிறேன். இது போல நீங்க 1 வாரம் 2 வாரம் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப அந்த எண்ணங்களை ஏற்படுத்திட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணங்களை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு 10 நொடிகள் தான் தேவைப்படும். இன்ஃபேக்ட் 10 நொடிகளை விட குறைவாக தான் தேவைப்படும். தவறான விஷயங்களை நம்ம எவ்வளவு மணி நேரம் யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா மருந்து தடவறதுக்கு 5-10 நொடிகள் தான் தேவைப்படுது. ஆனா அதை தினமும் செய்ய வேண்டியிருக்கு. இப்படி 10 to 15 நாட்களுக்கு செய்யறதுக்கு யாரெல்லாம் ரெடி? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்க கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம செய்யலைன்னா ஆத்மா தன்னுடைய காயங்களை தன்னுடனேயே எடுத்து செல்லும். இந்த வாழ்க்கையில கூட நாம சந்திக்கிற பெரும்பான்மையான சூழ்நிலைகள் நாம கடந்த பிறவிகளில் இருந்து செய்த கர்மங்களின் விளைவுகள்தான். பல பிறவிகளாக நாம செய்த கர்மங்களின் விளைவுகள் தான் இந்த பிறவியில நாம சந்திக்கிற பல சூழ்நிலைகளாக இருக்கின்றது. ஏன்னா நம்முடைய பாக்கியம் என்பது நம்முடைய கர்மங்களின் விளைவாகத்தான் ஏற்படுது. நம்முடைய பாக்கியத்தை யார் உருவாக்குறாங்க? நம்முடைய கர்மங்களின் மூலம்தான் நம்முடைய பாக்கியம் என்பது உருவாகின்றது. அப்போ நாள் முழுக்க நம்முடைய கர்மங்கள் எப்படி இருக்கணும்? நம்முடைய கர்மங்கள் தூய்மையாகவும் லேசானதாகவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு இன்னும் ஒரு சமஸ்காரத்தை உருவாக்கலாம். இரவு தூங்க செல்வதற்கு முன்னால் அனைவரையும் மன்னித்து விடுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி மன்னிச்சிட்டோம்னா நாம அந்த விஷயங்களை மறக்கவும் ஆரம்பிச்சிடுவோம். தூங்குறதுக்கு முன்னாடி நாம அவங்கள மன்னிக்கலைன்னா தூங்கும் பொழுது அந்த விஷயம் நம்முடைய மனதின் ஆழத்துக்கு போயிடும். உதாரணமா, ஒரு நாள் காலையில எழுந்து படுக்கையிலேயே உட்கார்ந்துட்டு டீ குடிக்கிறோம்னு வச்சுப்போம். படுக்கையில உட்கார்ந்துகிட்டே டீ குடிக்கும் பொழுது சில துளிகள் படுக்கையில விழுந்துடுச்சு. அப்ப நம்ம உடனே என்ன செய்வோம்? படுக்கையில டீ சிந்திடுச்சுன்னா எல்லாவற்றுக்கும் முதல்ல நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்க. படுக்கையில டீ கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, டீ கொஞ்சம் சிந்திடுச்சு. இப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல நாம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த போர்வையை முதல்ல பெட்ல இருந்து நீக்கிடுவோம். எந்த பெட்ஷீட்ல டீ விழுந்ததோ அந்த பெட்ஷீட்டை முதல்ல பெட்ல இருந்து எடுத்துருவோம். இப்படி செய்யும் பொழுது அந்த டீயோட கரை வெறும் அந்த போர்வையில மட்டும்தான் இருக்கும், அந்த பெட்ஷீட்ல மட்டும்தான் இருக்கும். அந்த பெட்டுக்குள்ள இறங்காது. ஏன்னா பெட்ஷீட்டை நம்மால துவைத்து கிளீன் பண்ணிட முடியும். ஆனா அந்த பெட் மேட்ரஸ்க்குள்ள டீ இறங்கிடுச்சுன்னா அது உள்ள உள்ள இன்னும் ஆழமா போயிடும்ல. நாள் முழுக்க நாம ஏற்படுத்துகிற எண்ணங்கள் அந்த மேல் மனசுல இருக்கும். அது எப்படின்னா பெட்ஷீட் மேல விழுந்த டீ துளிகள் போல. கரை ரொம்ப மேலோட்டமா இருக்கும். ரொம்ப சீக்கிரமா அதை நம்மால சுத்தப்படுத்தி விட முடியும். ஆனா அந்த எண்ணங்கள் உடனேயே நம்ம தூங்க போயிட்டோம்னா, நம்ம தூங்கும் பொழுது அந்த எண்ணங்கள், அதாவது அந்த தவறான எண்ணங்கள் நம்முடைய ஆழ் மனசுக்குள்ள இன்னும் ஆழம் ஆழமாக செல்ல ஆரம்பிச்சிடும். அதனாலதான் எத்தனையோ வருடங்கள் ஆகியும் கூட அந்த விஷயத்தை நம்மால மறக்க முடியறது இல்ல. அதனால ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி யார் என்ன ஒரு தவறு நமக்கு செய்திருந்தாலும் மன்னித்து விடுங்கள். அதே போல ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நாம யாருக்காவது ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா அவங்க கிட்ட நம்ம நம்முடைய எண்ணங்கள் மூலமாக மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். நம்ம வாயால பேசி மன்னிப்பு கேட்கிற தைரியம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். வாயால சொல்லி மன்னிப்பு கேட்டோம்னா எதிர்காலத்துல நாம செய்யக்கூடிய தவறுகள் குறைந்து விடும். இல்லைன்னா குறைந்தபட்சம் நம்முடைய எண்ணங்களின் மூலமாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான எண்ணங்களை அனுப்பிவிட்டு அப்புறம் தூங்க போகணும். இதனால நம்ம என்ன பண்றோம்னா, தூங்க செல்வதற்கு முன்னால இருக்கிற எல்லா கரைகளையும் நாம சுத்தப்படுத்துறோம். சோ நம்முடைய மனம் முழு நாளும்
கரையற்றதாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழணும். இன்னைக்கு நாம வெள்ளை நிற ஆடையை உடுத்தி இருக்கிறோம். உங்களில் யார் யாரெல்லாம் நாள் முழுக்க வெள்ளை நிற ஆடையை அணிந்து கொண்டிருக்க முடியும்? வெள்ளை நிற ஆடையும் அணியணும், அது கரைப்படாமலும் பார்த்துக்கணும். நாள் முழுக்க இப்படி இருக்க முடியுமா? எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்காரணும்னு கிடையாது. வேலைகள் எல்லாமும் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம் அதனால வேலை ஒண்ணும் செய்ய மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் கர்ம யோகிகள். நம்ம எல்லா கர்மங்களும் செய்தாக வேண்டும். நம்ம சமையல் அறைக்கு போய் சமைப்போம், வண்டி ஓட்டுவோம், ட்ரெயின்ல கூட உட்காருவோம், தோட்டத்துல கூட வேலை செய்வோம். நம்ம எல்லா கர்மங்களும் செய்வோம். ஆனால் வெள்ளை நிற ஆடையை வெண்மையாகவே வைத்திருக்க வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? எல்லா வேலையும் செய்யணும். அப்படியே உட்காரலாம் முடியாது. எந்த வேலையும் செய்யாம உட்காருவது அப்படி கிடையாது. எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் வெள்ளை நிற ஆடையை வெண்மையாகவே வைத்திருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? இதற்காக நாம என்ன செய்யணும்? அட்டென்ஷன், கவனம். இந்த ஒரு வார்த்தைய அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதனாலதான் மெடிடேஷனை கூட தியானம் அப்படின்னு சொல்றோம். தியானம் அப்படின்னா கவனம் வைப்பதுன்னு அர்த்தம். நம்ம நாள் முழுக்க கவனம் வைக்கும் பொழுது நம்மால நம்முடைய ஆடையை வெண்மையாக வைத்திருக்க முடியும். இருந்தாலும் சில சமயங்களில் நம்முடைய தவற்றினாலோ அல்லது மற்றவர்களுடைய தவற்றினாலோ அந்த வெண்ணிற ஆடையில் ஒரு சிறிய அளவு கரை ஏற்பட்டு விட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? உடனே நம்ம எல்லாத்தையும் நிறுத்திட்டு உடனேயே அதை சுத்தப்படுத்துறோம். இதே போலத்தான் வாழ்க்கையையும் வாழ வேண்டும். எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். ஆனா நம்முடைய மனம் தூய்மையாக இருப்பதற்கான கவனமும் வைக்க வேண்டும். இருந்தும் காரியங்களை செய்யும் பொழுதும் மற்றவர்களுடன் பழகும் பொழுதும் இங்கே அங்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு தவறான எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த தவறான எண்ணத்தினால் நம்முடைய மனதில் ஒரு கரை ஏற்படுகின்றது. அப்ப நம்ம ஒரு நொடி நிறுத்திட்டு உடனேயே அந்த கரையை நீக்கிவிட வேண்டும். அதாவது நாம ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டோம், இவர் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், இந்த ஒரு தவறான விஷயத்த அவங்க எப்படி செய்யலாம், இப்படிப்பட்ட தவறுகளை அவங்க எப்படி செய்யலாம், இப்படி நாம ஏற்படுத்துகிற எண்ணங்கள் கூட கரைகள் ஆகும். அப்ப என்ன பண்ணுங்க? நிறுத்துங்க. இப்படி ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னு தெரிந்த உடனேயே நிறுத்துங்க. உடனே அவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதமான எண்ணத்தை உருவாக்கி அனுப்புங்க. இவர் ஒரு சக்திசாலியான ஆத்மா, இவருடைய ஒவ்வொரு கர்மமும் தூய்மையானது, இப்படி ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு அனுப்புங்க. அப்போ நம்முடைய மனதில் ஏற்பட்ட அந்த கரை என்பது தூய்மையாகிவிடும். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரையும் அகலுவதற்கான சக்தியையும் நாம நம்முடைய ஆசீர்வாதமான எண்ணங்களின் மூலம் நாம கொடுத்துடுறோம். இப்படி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப சீக்கிரத்துல நம்முடைய மனம் ஒரு புதிய வித்தியாசமான மொழியில் பேச ஆரம்பித்து விடும். அதுதான் சக்திசாலியான மனம். உங்களுடைய சங்கல்பங்களின் மொழியே முற்றிலுமாக மாறிவிடும். சோ நம்முடைய அடுத்த ஹோம்வொர்க்கு, அடுத்த 24 மணி நேரத்துக்கு நம்முடைய மனதை எந்த ஒரு கரையும் ஏற்படாமல் வைத்துக் கொள்ள முடியுமா? வைத்துக் கொள்வோமா? உறுதியாக நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் இதற்கு தயார்? இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போகும் பொழுது நிறைய கார்களும் ஸ்கூட்டர்களும் ஒன்னா சேர்ந்து வெளியே போக வேண்டியிருக்கும். இத சொன்ன உடனே கூட்டத்துல இருக்கிற நிறைய பேரு சிரிக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு சிரிப்பு வருது? அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போய் சேரத்துக்கு முன்னாடியே மனசுல கரை ஏற்பட்டு விடும். நீங்க கவனம் வைக்கலன்னா கரை ஏற்பட்டு விடும். கொஞ்ச நாளைக்காக இப்படி செய்தாலே போதும், அது நிரந்தர பழக்கமாகிவிடும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சிகள் செய்யறோம். கரையற்ற மனதை உருவாக்குவதற்காக, சக்திசாலி மனதை உருவாக்குவதற்காக நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ, கடின உழைப்பு செய்றீங்களோ அந்த அளவுக்கு கூட செய்ய வேண்டி இருக்காது. வெறுமனே கவனம் வைக்கணும், அவ்வளவுதான். ஓம் சாந்தி.